நான் பெஞ்சமின் ஃபார்மிங்கனோட ஃபவுண்டர். நம்ம வந்து ப்ரிசிஷன் ஃபார்மிங் பற்றியும் தென்னை இன்டர்கிராப்பிங் பற்றியும் இப்போ வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து ஆனைக்கட்டி பக்கத்தில் ஒரு ஃபார்மில் நம்ம வந்திருக்கிறோம். இதுவும் வந்து பேசிக்கலி ஒரு தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பில் வந்து ரொம்ப துல்லியமாக ரொம்ப எஃபர்ட் எடுத்து என்ன மாதிரி இன்டர்கிராப்பிங் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங்கை நோக்கி ஆன ஒரு பயணத்தை வந்து எப்படி தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்ம டெக்னாலஜி குரோட்ரான் பக்கத்தில் தான் நிற்கிறோம். குரோட்ரானை பொறுத்த வரைக்கும் ஒரு துல்லிய விவசாயத்தை தன்னிச்சையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஐஓடி இது மூலமாக ஆள் இல்லாமல் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். அதாவது ஒரு ஆட்டோமேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய பார்க்க முடியும். பட் இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டான இந்த எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற சயின்ஸ் பேஸ்டான ஒரு டெக்னாலஜி. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு சிலது சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2023 நம்ம வந்து இந்தியாவுடைய தலை சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் ஒன்று அப்படின்ட்டு ஃபார்மகனை செலக்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்டில். அது ஒன்று. ரெண்டாவது, தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் 2500 ஏக்கர் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோம். இதை நான் போன வீடியோவில் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து ஃபார்மகன் வந்து இப்போ வி ஆர் கோயிங் குளோபல். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், அப்புறம் மிடில் ஈஸ்ட், இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக நம்ம டெக்னாலஜியை வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுலேயும் வந்து ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்தோனேஷியாவுடைய அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் 15 2024 அன்னைக்கு குரோட்ரான் அவங்களுடைய ஒஃபிஷியல் ப்ரிசிஷன் ஃபார்மிங் டெக்னாலஜி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அதை பேஸ் பண்ணி இந்தோனேஷியாவில் நம்ம குரோட்ரானை யூஸ் பண்ணி துல்லிய விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை ரொம்ப மும்முரமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களோட இந்த வெல் மெயின்டைன் ஃபார்மோட ஓனரை பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் எல்லா ஃபார்மர்ஸுமே இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து துல்லிய விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா எல்லா ஃபார்முமே சஸ்டைனபிளாகவும் இருக்கும், லாபகரமானதாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபார்ம் ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக் ஜாப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஃபார்மர் மிஸ்டர் கண்ணன் அவரை நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மர் இவர் தான் மிஸ்டர் கண்ணன். வணக்கம் சார். வணக்கம் சார். கிளாட் டு மீட் யூ. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் வந்து நீங்கள் எவ்வளோ அருமையாக அந்த துல்லிய விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எஃபர்ட் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃபார்மை பார்த்த உடனே ஒரு டெஃபினட் பாத் டு சக்ஸஸ் தேங்க்யூ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. சார் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 2023 அக்டோபரில் ஆரம்பிச்சதா சொன்னீங்க. ஆமாம். இந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ சேஞ்சஸ் இங்கே பண்ணியிருக்கிறீங்கன்றது விஷுவலாக பார்க்க முடிஞ்சது. இந்த அக்டோபர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இதில் என்னென்ன விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணீங்க? அந்த துல்லிய விவசாயம்ன்ற கான்செப்டுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க? ஆக்சுவலி ரொம்ப நிறைய மேடு பள்ளம் கான்டூர்ஸ் நிறைய இருந்தது. ஸோ ஓரளவுக்கு வித்தவுட் சேஞ்சிங் தி சாயில் குவாலிட்டி ஆர் டிசைன் வி வாண்ட் டு மேக் த ஃபார்ம் குட் லுக் as well as இரிகேஷனுக்கோ மற்றதுக்கோ சரியாக இருக்கணுங்கிறது நிறைய கல் குழி மேடு நிறைய இருந்தது, which is very difficult to use it as a farm. So we engaged a JCB and slowly without changing the top soil or keeping the top soil ஒரு இடத்துல வச்சுட்டு அதை மறுபடியும் போடுறதுக்காக வேண்டி ஓரளவுக்கு லெவல் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவுட் ஆஃப் 5 ஏக்கர்ஸ் ஒரு 2.5 ஏக்கர்ஸ் வந்து வி ஸ்டார்டட் பிளான்டிங் லாஸ்ட் மந்த். அனதர் 2.5 ஏக்கர்ஸ் ஐ ஹோப் இட் வில் பி ரெடி பை எண்ட் ஆஃப் அக்டோபர். டாப் சாயில வடித்து கொண்டு போய் ஒரு இடத்துல கூச்சி வச்சுக்கிட்டு லேண்டில் என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணணுமோ பண்ணி முடிச்சுட்டு, அதாவது அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த லேண்டை டாப் அப் பண்ணி கடைசியாக அந்த வடித்து வச்ச டாப் சாயிலை கொண்டு போய் திருப்பி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு மேசிவ் எஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கோங்க. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாப் சாயில் தான் இருக்கிறதுலே க்ரூஷியல். நம்ம இந்த ஏரோபிக் கல்டிவேஷன் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதோடைய அடிப்படையே டாப் சாயில். அந்த டாப் சாயிலில் தான் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து த்ரைவ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த டாப் சாயிலை எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கிறாருன்றது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட் சார். இதை விட பெஸ்ட்டாக ஐ திங்க் யாராலுமே எதிர்பார்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். So nice of you. We have tried our level best. We have not moved stones or anything out of the farm. எங்களுக்கு தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். மீதியெல்லாம் ஆல்மோஸ்ட் அங்கங்கே பெரிய குழியாக இருந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பரி பண்ணிவிட்டு மேலே போட்டு ஓரளவுக்கு லெவல் பண்ணியிருக்கோம். இஃப் நாட்டு நம்ம ஒரு நெல் பயிர் வைக்கிற அளவுக்கு ரொம்ப சமதளமாக இல்லாமல் நம்ம என்ன கிராப் சூஸ் பண்ணியிருக்கோம்னா அரிக்கானட்டும் நட்மெக்கு, இந்த மீன் டைம் வாழை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். ஓகே, தேங்க்ஸ். சரி, இப்போது இதில் வந்து 2-3 அப்சர்வேஷன்ஸ் சொல்லுங்கள். ஒன்று வந்து நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கிறீங்க. யூஸ்வலாக இங்கே வந்து ஃப்ளட் இரிகேஷன் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு அப்சர்வேஷன். ரெண்டாவது வந்து இந்த சாப்ளிங்ஸ் சீட்லிங்ஸ் போட்டிருக்கிறீங்க இல்லையா? ஆமாம். வழக்கமாக வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்ததை போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே.
நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சின்னதாக 2 லீஃப் 3 லீஃப் வந்தது போடுங்கன்னு நான் சொல்லுவேன். சொல்லுவீங்க. ஓகே, இங்கே வந்து நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க. 2வது அப்சர்வேஷன். 3வது வந்து எல்லாம் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வைப்பாங்க. ஓகே, வைக்காதீங்கன்னு எல்லா இடத்துலையும் நான் பேசுவோம், பட் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. ஓகே. நீங்கள் அதே மாதிரி டாப் சாயிலில் கரெக்டாக ஒரு லெவலுக்கு தான். லெவலுக்கே வச்சுருக்கிறீங்க. ம். இந்த 3 ஆஸ்பெக்ட்டுமே ம். எப்படி உங்களுக்கு அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ ஹேவ் என்கேஜ்ட் ஒன் கன்சல்டன்ட் ஃபார் திஸ் பை ஆனந்தா அக்ரோ கார்பரேஷன். ஓகே, மிஸ்டர் பொன்பாண்டி இஸ் கிவிங் த சஜஷன். ஓகே, Okay, he suggested me it is the way to plant it. ஓகே. And saplings also he only sourced and gave it to me like that. அதுதான் ரீசன். ட்ரிப்பு மெயினாக போனதுக்கு நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போனால் நிறைய ஒன்று வாட்டர் வேஸ்டேஜ். செகண்ட் திங் இட் வில் ஃபீடு டு வீடு. Correct. டு அவாய்ட் தட் ஜஸ்ட் வி அடிக்குவேட் ஜஸ்ட் வாட்டர் நீடட் பை த பிளான்ட் ஜஸ்ட் வி வாண்ட் டு கிவ் இட் தட். ஓகே. ஸோ இப்போது இதில் அகெயின் டெக்னிக்கலாக நான் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஏற்கனவே சொன்னது தான். இப்போ பாக்கு செடி வைக்கும்போது தென்னம் கன்று வைக்கும்போது, தென்னங்கன்றுனா பெரிய பள்ளம் தோண்டியிருப்பாங்க, பாக்குனா அதை விட கொஞ்சம் சின்ன பள்ளம் தோண்டியிருப்பாங்க. ரொம்ப டீப்பாக தான் வந்து அந்த செடியை வச்சுருப்பாங்க. ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற ரீசன் வந்து அப்போ தான் வந்து செடி வளரும்போது மரமாக வரும்போது காற்றுல சாயாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ பள்ளத்தில் வச்சாலும் அந்த செடி வந்து வளர்ந்து கிட்டத்தட்ட அந்த சர்ஃபேஸ் லெவலுக்கு வரும்போது கீழே இருந்த ஸ்டெம்மெல்லாம் அரிச்சு போய் ரூட்டாக தான் மாறி இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ டெப்த்தில் வச்சாலும் ரிசல்ட் ஒன்று தான். காற்றடிச்சா 3 அடியில் இருக்கிறதும் விழும், சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிறதும் விழும். அதாவது அந்தளவுக்கு ஃபோர்ஸாக காற்றடிச்சதுன்னா. அதனால் இதுதான் பெஸ்ட் மெத்தட். என்ன ரீசன்னா, ஏரோபிக் என்வாயன்மெண்ட்டில் அந்த பிளான்ட்டோட ரூட் ஜோன் ஃப்ரம் டே 1 பிளான்டிங் பண்ண அன்னையிலிருந்து அந்த ஏரோபிக் என்வாயன்மெண்ட்டில் அந்த ரூட் ஜோன் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் ரூட்ஸோட ஸ்ப்ரெட்டிங் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து 3 அடிக்கு கீழே வைக்கும்போது ஒரு அனரோபிக் என்வாயன்மெண்ட்டில் அந்த பிளான்ட் ஆரம்பித்து அதோட ரூட் ஜோன் அப்படியே வளர்ந்து மேல் நோக்கி வளர்ந்து ஏரோபிக் கண்டிஷனில் போய் அதுக்கப்புறமா தான் அந்த செடியோட பெர்ஃபார்மன்ஸே பார்க்க முடியும். அதனால தான் பெரும்பாலும் ரொம்ப பள்ளத்தில் வச்ச தென்னை மரங்கள் இல்லை பாக்கு மரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய ஓவரால் க்ரோத் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஹைண்டாக இருக்கும் கம்பேர்ட் டு இந்த மாதிரி சர்ஃபேஸில் வைக்கிறது. ஸோ அதனால் இது வந்து ஒரு முக்கியமாக ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். 2வது வந்து இப்போ சார் கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த ஏரியா நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சர்ப்ளஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், தண்ணி நிறைய இருக்கிறதும் செடியை பொறுத்த வரைக்கும் ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி. இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அதாவது சரியான நீர் அண்ட் காற்றோடைய விகிதாசாரம் அது வந்து வேர்மண்டலத்தில் இருந்தால் தான் பிளான்ட் வந்து பெர்ஃபெக்டான ஒரு க்ரோத்தை நோக்கி அதால் போக முடியும். இதுக்கு தான் நம்ம டெக்னாலஜியை வச்சுருக்கோம். ஸோ பிஃபோர் டெக்னாலஜி அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இரிகேஷன் சிஸ்டம் வேணும். அந்த இரிகேஷன் சிஸ்டம் ட்ரிப் இரிகேஷன் தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து கண்ணன் சாருக்கு முதல்ல இருந்திருக்குது. அதனால தான் வந்து ட்ரிப் இரிகேஷன் போகணுங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன தான் டெக்னாலஜி போட்டாலும் இந்த லாஸ்ட் மைல் டெலிவரிக்கான டெக்னாலஜி கரெக்டாக இருந்தால் தான் வந்து அந்த க்ரோட்டான்ங்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த காம்பினேஷன் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஐ திங்க் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போட்டுட்டீங்க. ஐ திங்க் அந்த வாழை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்கம்க்கு பண்ணியிருக்கீங்க. ஷேடிங்காக வேண்டி தான். ஆமாம், 1 or 2 years. 1 or 2 years. அது மாதிரி இதோட ஷேடு வரும்போது நீங்கள் நட்மெக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம மெயின் கிராப் வந்து அரிக்கான் நட்டு அண்டு நட்மேக் தான். வாழை வந்து இன்டர் கிராப்பு. அதுவும் வந்து இதுக்கு ஷேடுக்காக வேண்டி தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 years ஐ திங்க் வாழை எடுத்துருவோம். அப்புறம் பாக்கு பெருசாச்சுன்னா அதில் வந்து பெப்பர், அதே மாதிரி தென்னை மரத்தில் பெப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜுங்கிறதுனால சரி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாமே இருக்கோம். ஸோ இதில் வந்து என்னோட அப்சர்வேஷன் வந்து இங்கே இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் ஐ திங்க் 30 அடியோட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அது என்ன ரீசனால் வச்சாங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த 30 அடி அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்தில் மெயின்டைன் பண்ண டிஸ்டன்ஸ். ஓகே. அந்த அணில் தாவா தூரம் அப்படின்ட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி இந்த லீவ்ஸ் வந்து டச் ஆகாமல் இருக்கும்போது எல்லா லீவ்ஸ்லையுமே சன்லைட் போட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. பட் இவங்க அதை விடவும் அதிகமாக ஜாஸ்தி இடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இருக்கிற இடத்த பாக்கு நட்மெக் வச்சு யூட்டிலைஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் இந்த ஒரு கிராப்போட எக்கனாமிக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். பாக்கு ப்ராஃபிட்டபிள், ஹைலி ப்ராஃபிட்டபிள். அது மாதிரி இந்த பாக்கோட யூசேஜ் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு போயிருக்கிறதுனால இதோடைய நியர் டேர்ம் ப்ரைஸ் வாலட்டாலிட்டி இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அது மாதிரி நட்மெக் ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் எல்லா வெதர்லேயும் வளராத ஒரு கிராப். அது வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு ஷேட் லவிங் கிராப். தென்னந்தோப்புக்குள்ளே இருந்தால் பெட்டராக வளரும். ஸோ பட் அதுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் சன்லைட் வேணும். பட் அது ஹார்ஷ் வெதர் இல்லாமல் இருக்கணும், ஓரளவுக்கு மிதமான கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கணும். ஸோ அந்த காரணங்கள்னால ஜாதிக்காயும் எல்லா இடத்துலையும் வளராது. அதனால் ஜாதிக்காயும் காலங்காலமாக ஒரு நல்ல விலை கொடுக்கக்கூடிய ஒரு கிராப். ஃப்யூச்சர்லேயும் அதுக்கான விலை வந்து ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாத கிராப். ஸோ அந்த விதத்தில் ஷார்ட் டேர்முக்கு வாழை, லாங் டேர்முக்கு வந்து பாக்கு அண்ட் ஜாதிக்காய். அந்த விதத்தில் வந்து
ஒரு அடித்தளத்தை வந்து இப்போ சார் போட்டு வச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஹைலி ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர். ஆனால் ஒரு ஃபேக்டரிக்கு வந்து எப்படி ஒரு பேஸ் ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ, ஏன்னா எந்த ஒரு ஃபேக்டரிக்குமே பேஸ் ஒர்க்கை யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும்போது தான் அந்த ஃபேக்டரியோட ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஃபார்மிங்லையும் அந்த பேஸை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து அது ஒரு ப்ராஃபிட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து மச் ஹையர். இனிஷியலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி இது ரெண்டையுமே வந்து மையமாக வச்சு இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் இப்போதான் சாப்ளிங் வைக்கிறாங்க அப்படிங்கிற இதை பார்க்கும்போது ஒரு 5 இயர்ஸ் இன்னிலேருந்து ஒரு 3 இயர்ஸில் 3.5 இயர்ஸில் வந்து இன்கம் வர ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் நம்ம பொள்ளாச்சியில் ஒரு ஃபார்ம் பார்த்துருக்குறோம். நட்டதுலேருந்து 3வது வருஷம் பாக்கு ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ சைஸுக்கு வளர்ந்து ஒரு அபரிவிதமான விளைச்சலை வந்து நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரியான விளைச்சல் வந்து இந்த ஃபார்மில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி துல்லிய முறைகளை கையாண்டுருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த பாக்கு இப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட்டில் வளரும்போது அகைன் அந்த 3 வருஷத்தில் நல்ல காய்ச்ச ஃபார்ம்லேருந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா இதோட இனிஷியல் வளர்ச்சி ஒரு 2 வருஷம் வரைக்கும் இந்த டார்க் க்ரீனாக இல்லாமல் அந்த லீஃப் வந்து கொஞ்சம் பேல் கலர்லலாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து பயந்துட்டு நம்ம வந்து யூரியா போட்டேன்னு போடாமல் எஸ் தட் இஸ் அ நேச்சுரல் வே ஆஃப் க்ரோயிங். நம்ம அந்த ட்ரிப்ரிகேஷன் மெத்தடில் போடும்போது அந்த இனிஷியல் க்ரோத்தில் வந்து அந்த ஒரு பேல் எல்லோயிஷ் பேல் க்ரீனிஷ் கலரில் வரும். அதை நம்ம வந்து ரொம்ப பார்த்து பயந்துடக்கூடாது. மற்றபடி இந்த ப்ரிசிஷன் மெத்தட்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பொள்ளாச்சி ஃபார்ம் மாதிரியே இதுவும் அந்த 3.5 வருஷத்தில் வந்து ஒரு நல்ல ஈல்டுக்கு இந்த பாக்கை கொண்டு வர முடியும். ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு 3 வருஷத்தில் இதுவும் அந்த பாக்கு ஃபார்ம்ல இருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 2-3 வருஷத்தில் வந்து பூத்து லைட்டாக காய்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ஈல்டுக்கும் 5வது வருஷத்துலேருந்து கன்சிடரபிள் ஈல்டுக்கும் வரும். ஸோ அந்த விதத்தில் அந்த லாங் டேர்ம் ரெவன்யூ அப்படிங்கிறது இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கேரண்டீடான ஒரு விஷயம். பட் அது வரைக்கும் அந்த ஒரு ப்ராப்பர் லாங் டேர்ம் ஈல்டு வர்ற வரைக்கும் இந்த வாழை வந்து ஷார்ட் டேர்ம் ஈல்டு 1 இயரில் ஒரு ஈல்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 மாதத்தில் இன்னொரு ஈல்டு, ப்ராபப்ளி ஒரு 3 அறுவடை மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 4வதும் போகலாம் டிபெண்டிங் ஆன் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ப்ளஸ் இந்த வாழையோட ஷேடு வந்து ஜாதிக்காய் வைக்கிறதுக்கும் இந்த வாழை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஜாதிக்காய் நடுறதுக்கும் வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபார்மில் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நம்ம நிறைய வீடியோஸில் பேசுகிறோம், நிறைய ஃபார்மர்ஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுறோம். பட் ப்ராக்டிக்கலாக ஃபார்மர்ஸுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதனால் நம்ம சொல்கிற இந்த எல்லா சஜஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுற பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2% தான் இருக்கும். அந்த 1 or 2%ல் நீங்கள் இருக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இல்லை மேபி ஃபாலோ பண்ண முடியாததுக்கான காரணம் ஃபினான்ஷியல் ரீசன்ஸாக தான் இருக்கும். ஆமாம். எங்கள் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன ஃபார்மு, அதனால் வி தாட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு என்ன எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணலாங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கிறோம். ஐ ஹோப் தட் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. வி வில் ட்ரை, அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கிறத பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் டிசைன் அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் விஷயம். அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரிப் இரிகேஷனை ப்ராப்பராக பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே தான் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த வாட்டர் சோர்ஸ்லேருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 ஃபீட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் கீழே போக போக டிஃப்ரென்ஸ் 70 feet இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து நம்ம நிறைய வீடியோஸில் வந்து ப்ரெஷரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம பேசியிருப்போம். சாரும் அந்த வீடியோஸை பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த ப்ரெஷரோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டதுனால இதில் இந்த எலிவேஷன்ஸ் இருந்தால் கூட ப்ராப்பரான பம்ப், அந்த பம்புக்கு வந்து பிஆர்வி எல்லாம் போட்டு ஒரு எமிட்டர்லையுமே கரெக்டான அளவு தண்ணி போகிறதுக்கான ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்டுக்கான டிசைனை வந்து அக்செப்ட் பண்ணி அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது நம்ம க்ரோட்ரான் அப்படிங்கிற டெக்னாலஜி, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் கரெக்டாக டிசைன் பண்ணுற பட்சத்தில் ஒரு எமிட்டர்லையும் ஈவன் வாட்டர் போகுன்ற ஒரு கேரண்டி நம்மளால் பண்ண முடியும். செகண்ட் வந்து க்ரோட்ரானை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சோலார் பவர் டிவைஸ். இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. இதுலேருந்து ஒரு சில ஒயரிங் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து க்ரோட்ரான் கிராப் மார்ஷல். ஸோ இது வந்து ஃபுல்லி சோலார் பவர்டு டிவைஸ். இதால் வேல்வ்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், சென்சிங்கையும் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் இது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒயர்ஸ் எடுத்துருக்க நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்வில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்திருக்கிற இந்த ஒயரிங் பார்த்தீங்கன்னா சென்சரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சென்சர் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று வந்து சாயில் ப்ரெஷரை சென்ஸ் பண்ணுறதுக்கும் சாயில் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறதுக்கும் 2 இதில் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 24/7 சாயிலோட ப்ரெஷர் என்ன. ஸோ சாயிலோட ப்ரெஷர் அப்படிங்கிறது தண்ணி
நிறைய கொடுக்க ப்ரெஷர் வந்து ஜீரோ ஆகும். ட்ரை ஆக ஆக ப்ரெஷர் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா சாயில் டைப்புக்கு ஏற்றாப்புல. இப்போ இந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாண்டி, ஒரு ஒரு ஓரளவுக்கு ஏரேஷன் இருக்கக்கூடிய சாயில். ஸோ இப்போ அந்த இடத்துல ஏரேஷன் அண்ட் மாய்ஸ்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரெஷர் கரெக்டாக இருக்குமோ அந்த ப்ரெஷருக்கு வந்து நம்ம மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த பேசிக் சயின்ஸ். அது எப்படி நம்ம சிஸ்டம் பண்ணணும்னா இந்த இதுலேருந்து வரக்கூடிய டேட்டா ப்ளஸ் வந்து இந்த டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராப் மார்ஷலில் வந்து ஹியூமிடிட்டி சென்சர்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த கிராப் மார்ஷல் வந்து ஹியூமிடிட்டி சென்சர்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி சாயிலேருந்து வரக்கூடிய சாயில் ப்ரெஷர், டெம்பரேச்சர், அப்புறம் இந்த ஹியூமிடிட்டி சென்சர்லேருந்து வரக்கூடிய ஹியூமிடிட்டி அண்ட் ஏர் டெம்பரேச்சர், இந்த 4 டேட்டாவையும் பேசிக்லி நம்ம ஒரு ஜோன்லேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இது போக வந்து இந்த சாயிலோட மாய்ஸ்சரை இம்பேக்ட் பண்ணக்கூடிய நிறைய டேட்டா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விண்ட் வெலாசிட்டி, க்ளவுட் கவர், இப்படி நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 டிஃப்ரெண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒன்று லோக்கல் வெதர் ஸ்டேஷன் இருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். பட் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதனால நம்ம வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா weather.com, AccuWeather.com இந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து அந்த டேட்டாவை புல் பண்ணிக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு இந்த வெதர் சைட்லேருந்து எடுக்கிற டேட்டா ப்ளஸ் இதுலேருந்து போகிற டேட்டா இது எல்லாமே வந்து ஒரு 15 minutes to 20 minutes இன்டர்வெல்ல இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக ப்ராசஸ் பண்ணப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய கரெக்டான மாய்ஸ்சர் எப்போ ட்ரை ஆகும் அப்படிங்கிறத நம்ம குரோட்ரானுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். சரி, இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு 3 மணிக்கு ட்ரை ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்டரி ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுவோம்னா அந்த 3 மணிக்கு ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா எப்போ எவ்வளோ நேரம் இரிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த ப்ரெடிக்ஷன் பண்ணும். அந்த ப்ரெடிக்ஷன் வந்து என்ன சொல்லலாம், மேபி இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு 1/4 மணி நேரம் இரிகேட் பண்ணணும் அப்படின்னு மேபி சொல்லலாம். அப்படி சொல்லிச்சுன்னா இப்போ நீ இந்த டிவைஸ் என்ன பண்ணும், இங்கே நீங்கள் பார்க்குற இந்த வேல்வ் ஆன் ஆகிடும். அது மாதிரி நம்ம அங்கே பம்ப் ரூம் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய பம்பும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆன் ஆகி இந்த இடத்துக்கு இரிகேஷன் நடக்கும். இரிகேஷன் நடக்கும்போது அப்பயும் இந்த டேட்டா வந்து கண்டினியூஸாக சிஸ்டத்துக்கு ஃபீட்பேக் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் கரெக்டாக ஆச்சுது அப்படிங்கிற டேட்டாவும் சிஸ்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜினுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸாக போகும். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்யூரசி வந்து ரொம்ப பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ணுறதுனால தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான கரெக்டான மாய்ஸ்சர் எல்லா டைமும் மெயின்டைன் பண்ணுறதுனால அதோடைய அந்த பிளான்ட்டோடைய எபிலிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே ஒரு பெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். செகண்டு, இதுக்கு வந்து அகைன் அந்த பம்ப் ரூம் பக்கத்தில் நம்ம போய் பார்க்கும்போது தெரியும், ஒரு 3 டேங்க் வச்சு ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் செட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதுலேருந்து தேவையான உரங்கள் இல்லை வந்து ஆர்கானிக் கான்காக்ஷன்ஸ் இல்லை மினரல்ஸ் அதெல்லாம் கரெக்டான வீதாசாரத்தில் வந்து அந்த பிளான்ட்டுக்கு போய் சேரும்போது ஒரு பக்கம் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சிருது, சரியான ஈரப்பதம் கிடைச்சிருது. அது ரெண்டும் இருந்தாவே ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து டாப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பிளான்ட்டோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டி என்னவோ அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கான எல்லா என்வாயன்மெண்ட்டுமே வந்து நம்ம குரோட்ரான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்து குரோட்ரானை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான சயின்ஸ். ஸோ இதோட இந்த ஃபார்மோடைய ஆக்சுவல் வாட்டர் சோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2400 அடிக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பம்ப் பண்ணி தான் தண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கான்க்ரீட் டேங்க் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் வேல்வ். இது என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து ஒரு வேல்வை திறந்து பம்ப் ஆன் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லா எமிட்டர்ஸுக்கும் சேர்த்து தேவையான ப்ரெஷர் வந்து 2 பார்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பம்போட கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அது ஒரு 3 பார் அளவுக்கு தண்ணி ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணுதுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற லேட்ரல்ஸ் பிடுங்கிக்கும், ஏதாவது ஒரு டேமேஜஸ் நடக்கும். ஸோ இதில் எனக்கு தேவையான ப்ரெஷர் 2 பார் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 பாருக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷர் எல்லாமே திருப்பி வந்து அந்த இரிகேஷன் சோர்ஸுக்கே கொண்டு போயிடலாம். ஏன்னா இந்த பைப்லைன் அந்த மாதிரி கொண்டு போயிடும். ஆர் அந்த தண்ணி வேற எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வேற எங்கேயாவது டைவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக நமக்கு தேவையான கரெக்டான ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒன்று. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் வால்வ் இருக்குது, ஏஆர். இது எதுக்குன்னா பொதுவாக வந்து ஒரு பம்ப் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக பம்ப் ஆஃப் பண்ணும்போது ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து வேக்யூம் அப்படின்றது வேக்யூமாக இருக்காது. எங்கெல்லாம் வேக்யூம் கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல எங்கே இருந்தாவது ஏர் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ ஆக இந்த பைப்லைன்ஸில் ஏர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த காற்று இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா பம்ப் ஆன் பண்ணி ஒருவேளை இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் லைன் எங்கெல்லாம் போகுதோ அங்கே எங்கே வேணாலும் பைப் வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஏர் ரிலீஸ் வால்வ் இருக்கும்போது அந்த ஏர்லாம் இது வழியாக எஸ்கேப் ஆகிடும். ஸோ பைப் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அந்த மெயின் லைன் பைப்போட சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏர் ரிலீஸ் வால்வ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்டோபர் போன வருஷம் ஆரம்பிச்சிங்க, 2024 செப்டம்பரில் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி, ஏன்னா இந்த வெளியே பார்த்தே உங்களுக்கு தெரியும் மேசிவ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் இங்கே
இந்த ரெசிடியூ மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து 3 டேங்க் வச்சுருக்கிறீங்க இல்லையா? ஆமாம். 3 டேங்க் ஃபெர்டிகேஷன் சிஸ்டம், இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதோடைய பேக்ரவுண்ட் என்ன? எதனால அந்த 3 டேங்க் வச்சுருந்தீங்க? இது வந்து என்ன நடக்க போகுது? சி கிவிங் ஃபெர்டிலைசர் டு த பிளான்ட்ஸு ம். நான் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் எது கொடுத்தாலுமே ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிகேஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அதுக்கு பெட்டர் வே டு கிவ் வயா ட்ரிப்புங்கிறது நிறைய ஸ்டடீஸும் சொல்லுது, நிறையா அனுபவம் யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சவங்களும் சொன்னாங்க. ஸோ 3 டேங்க் வச்சுருக்கோம். சப்போஸ் மோர் தென் 3 ஃபெர்டிலைசர்னால் 2 பேட்சாவோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ம். So that we can save the fertilizer cost as well as we will be able to give the சரியான அளவு ஃபெர்டிலைசரோ கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக வச்சுருக்கு. ஓகே. சோஃபார் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணல. ம். நெக்ஸ்ட் வீக்கு பண்ணலான் இருக்கோம் ஓகே. ஃபஸ்ட்டு யூசேஜ். ஸோ நீங்கள் சரியாக சொன்னீங்க சார். இப்போ 3 டேங்க் வச்சு ஃபெர்டிகேஷன் கொடுக்கும்போது ஒரு டேங்க்லேயும் ஒரு ஸ்டாக் சொல்யூஷன் வச்சுக்கலாம், டிஃப்ரெண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமாக, இந்த ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் மூலமாக ட்ரிப் இரிகேஷனுக்கு அதை அனுப்பும்போது ஒரு பிளான்ட்டுக்கும் சரியான விதாச்சாரத்தில் போய் சேருது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஃபார்ம் மார்ஷல் ப்ரோ. இது பார்ட் ஆஃப் குரோட்ரான் சீரீஸ் 3, அதாவது நம்ம 2023 ஜூலையில் லான்ச் பண்ணது. ஸோ இது வந்து பேசிக்கலி பம்பை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபெர்டிகேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வந்து டேங்க் லெவல் சென்ஸ் பண்ணி டேங்கோட லெவல் அதாவது இரிகேஷன் டேங்க் லெவல் குறைய வேறு பம்ப்லேருந்து தண்ணியை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் கண்ட்ரோலர். இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3 ஃபெர்டிகேஷன் டேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபெர்டிகேஷன் டேங்க் பொறுத்த வரைக்கும் எத்தனை டேங்க் வேணுங்கிறது நம்ம அந்த உர காம்போசிஷனை பொறுத்து இருக்குது. ஐடியலி ஸ்பீக்கிங் நம்ம வந்து ஒரு 4 விதமான உரம் கொடுக்கறதா இருந்தால் 4 டேங்க் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்போ அடிக்கடி ஒரு டேங்க்ல வேறு உரத்தை போட்டு நம்ம மேனேஜ் பண்ணுற ஒரு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்ல இருந்தும் அவுட்புட் எடுத்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஃபீட் பண்ணியிருப்போம். இந்த ஃபெர்டிகேஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்ஜெக்டர் 3 டேங்க் கான்ஃபிகரேஷன், அதாவது அட் அ டைம் ஒரு உரம் தான் போகும். பொதுவாக அந்த பாலிஹவுஸில் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் 2 உரம் 3 உரம் போக வேண்டிய ஒரு அவசியம் வரும். அங்கே வந்து மோர் தென் 1 இன்ஜெக்டர் வச்சுருப்போம். இது வந்து சிங்கிள் இன்ஜெக்டர் சிஸ்டம். இதில் இந்த ஒரு ஃபில்டர், இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபெர்டிகேஷன் வந்து இன்ஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அதில் 2 சயின்ஸ் அதில் ஒன்று சேர்ந்து இருக்குது. ஒரு சயின்ஸ் வந்து இந்த பைப்லைனில் போதுமான சக்ஷன் கிரியேட் ஆகும். இந்த சக்ஷன் கிரியேட் ஆனால் தான் இந்த தண்ணி உள்ளே போகும். ஸோ இந்த சக்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு நம்ம வந்து மெயின்லைன் ப்ரெஷரை பற்றி பேசியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரெஷர் காம்பன்சேஷன் ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகும். இங்கே வந்து போதுமான ப்ரெஷர் கிரியேட் ஆனால் தான் சக்ஷன் இருக்கும். அதுக்கு முக்கியமான ரோல் எங்கேருந்து வருதுன்னா எலக்ட்ரிசிட்டி. ஒருவேளை ரொம்ப லோ வோல்டேஜாக போச்சுதுன்னா அந்த ப்ரெஷர் வந்து சரியாக பில்டப் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ரீசனபிள் வோல்டேஜ் இருக்கும்போது ப்ராப்பராக ப்ரெஷர் பில்டப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ப்ரெஷர் பில்டப் ஆகிடுச்சுன்னா இந்த உரங்கள் வந்து கரெக்டாக சக் ஆகிடும். பட் ஒருவேளை ப்ரெஷரும் கரெக்டாக பில்டப் ஆகிடுச்சு ஆனால் உரம் சக் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம திங்க் பண்ண வேண்டியது இந்த ஃபில்டர் மேபி அடைச்சிருக்கலாம். ஸோ இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டோம்னா சக்காக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி பொதுவாகவே இந்த டேங்க்ஸில் இந்த அவுட்லெட் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ஒரு ஃபியூ இன்ச்சஸ் மேலே தான் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து செடிமெண்ட்ஸை கீழே கேட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் புதுசாக லாஸ்ட் ஒரு 1 இயராக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா, நிறைய ஃபார்ம்ஸில் இதில் வந்து ஒரு ப்ளோவர் ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ளோவர் ஆட் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட் மிக்சிங் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த பிளாக்கேஜஸும் வந்து கன்சிடரபிளாக குறையிறதை நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி ஆர்கானிக் இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ளோயர் வந்து டபுள் பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோபியல் லைஃபுக்கு நம்ம அந்த ஏரேஷன் பண்ணும்போது அது ப்ராப்பராக அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால அதோட எஃபெக்டிவ்னஸ் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த சக் பண்ண உரங்கள் வந்து எந்த டேங்க்லேருந்து உரம் வரணுமோ அந்த வேல்வ் ஆன் ஆகிடும். இன்ஜெக்டர் மூலமாக சக் பண்ணி மெயின் லைனில் சர்க்குலேட் ஆகிடும். ஸோ அதான் வந்து இதோடைய ஓவரால் சிஸ்டம். அதே மாதிரி இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட் பார்த்திங்கன்னா இதில் சாண்ட் ஃபில்டர் இருக்குது, அதே மாதிரி டிஸ்க் ஃபில்டர் இருக்குது. டிஸ்க் ஃபில்டருக்கு வந்து பேக் வாஷ் பண்ணலை இந்த ஃபார்மில், பட் சாண்ட் ஃபில்டருக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ வாட்டர் இன்லெட் நம்ம ஏற்கனவே அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வாட்டர் இன்லெட் இந்த சாண்ட் இதுக்குள்ளே இருக்குது. அது வழியாக தண்ணி உள்ளே போய் இந்த பைப் வழியாக வெளியே வரும்போது ஃபில்டர்ட் வாட்டர் வெளியே வரும். இதே நம்ம பேக் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். தண்ணி வந்து அதுக்கு பதிலாக கீழே இருக்கிற வேல்வ் வழியாக மேலே வந்து இந்த வேல்வ் வழியாக வெளியே போகும். அப்போ என்ன ஆகுன்னா தண்ணி வந்து மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகும்போது மேலே டெபாசிட் ஆகி இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே கீழேருந்து தண்ணியை மேலே கொண்டு வரும்போது ஃப்ளஷ் அவுட் ஆகி இந்த வேல்வ் வழியாக வெளியே போயிடும். ஸோ அப்படி தான் வந்து இந்த சாண்ட் ஃபில்டர் ரீசனபிள் கிளீனிங்னஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். என்னதான் ஆட்டோ பேக் வாஷ் பண்ணாலும் ஒருவேளை வந்து அந்த வரக்கூடிய இன்கமிங் தண்ணி வந்து ரொம்ப ஃபில்த்தியாக இருந்ததுன்னா மேபி ஒரு ஒன்ஸ் இன் மந்த் ஒன்ஸ் இன் 2 months மேனுவல் கிளீனிங்கும் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ இந்த ஆட்டோ பேக் வாஷ் அப்படிங்கிறது இந்த மேனுவல் கிளீனிங்கோட ஃப்ரீக்வன்சியை ரொம்ப கம்மி பண்ணும், பட் எலிமினேட் பண்ணாது. ஸோ இதில் இந்த சின்ன சின்ன கல் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சாண்ட் ஃபில்டரில் இருக்கிற இந்த கல் வந்து பேசிக்கலி இதுதான் வந்து செடிமெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
இதில் சாண்ட் ஃபில்டர், இன்னும் கொஞ்சம் தாண்டி டிஸ்க் ஃபில்டர் இருக்குது. ஸோ இந்த சாண்ட் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய செடிமெண்ட்ஸ், இப்போது பாசி மாதிரி ஐட்டம்ஸ், இலைகள், இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதை வந்து ஒரு 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 ஃபில்டருக்கும் அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல ஒரு லெவலுக்கு இந்த கல்லை ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. தண்ணி நிறைய போக போக இரிகேஷன் சைக்கிள்ஸ் நிறைய நடக்க என்ன ஆகும்னா, அந்த தண்ணியோட ஃபோர்ஸில் இந்த கல்லோடைய ஷேப் மாற ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். தேஞ்சு ஒரு ஸ்டேஜில் இந்த கல் வந்து மாவு மாதிரி ஆகிடும். இந்த மாவு மாதிரி ஆச்சுதுன்னா என்ன நடக்கும்னா, அந்த மாவு வந்து இதுலேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி ட்ரிப்லைனுக்குள்ளே போய் லேட்ரல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இருக்கக்கூடிய எல்லா சொலனாய்டு வேல்வ்ஸையும் ஓப்பன் பண்ண முடியாமல், க்ளோஸ் பண்ண முடியாமல் ஒரு இஷ்யூ வரும். அதனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கல்லோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும். இது சின்னதாக ஆரம்பிக்குது அப்படின்னாவே அந்த கல்லை வந்து மாற்றிடணும். அதை மாற்றலைன்னா நிறைய இரிகேஷன் பிரச்சனைகள் வரும். இன்ஃபேக்ட் இது எதனால் வருதுன்னு தெரியாமல் நிறைய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லே போடாமல் விட்டுருவாங்க. அந்த ஃபில்டரோட பர்பஸே நெகேட் பண்ணிவிட்டு கல் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கல் சின்னதாகும்போது மாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு தம் ரூலை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். ஸோ நான் சொன்ன அந்த டாப் சாயில் இதுதான். டாப் சாயிலை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பைலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு துல்லிய விவசாயத்தை, அதோடைய தேவையை புரிஞ்சு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து ஸ்ப்ரிங்க்லர், ஃப்ளட் இரிகேஷன் நிறைய இருந்தாலும் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரிசிஷன் இரிகேஷனுக்கான நீடை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணியிருக்கிற ஒரு அந்த ஃபார்மரை பார்க்குறோம். பேஷனேட்டாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நல்ல அவுட்கம் இதுலேருந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்பவே இருக்குது. அதில் வந்து க்ரோட்டான் மாதிரியான எங்கள் டெக்னாலஜியும் உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மிங்கை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் பார்க்குறோம். பிள்ளையார் சொல்லி போடும்போதே சக்ஸஸ் நோக்கி நம்ம கண் முன்னாடி தெரிகிற ஒரு ஃபார்ம் இன்னைக்கு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் இதில் நம்ம பேசின தகவல்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம போட்ட வீடியோஸ்லேருந்து ஒரு சில தகவலை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சயின்டிஃபிக்கான ஃபேக்ட்ஸை மட்டும் பேசணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் இருந்தால் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். தேவை இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேரும்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்கள் டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.